வெளியுலக வாசமின்றி மலையடிவாரத்தில் குச்சிகளால் வேயப்பட்ட குடிசைகளில் இன்னமும் வாழ்ந்து வருகிறது ஒரு இனக்குழு. இவர்கள் வசிப்பது அந்தமானில் இல்லை, ஆண்டிப்பட்டியில். திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் இருக்கிறது ஆண்டிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தின் ஒரு மூலையில் இருக்கிறது மண் திட்டு என்ற பகுதி. பல நூறு ஆண்டுகளாக மலைப்பகுதியில் வசித்து வந்த பழங்குடியின மக்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். 30 குடும்பங்கள், மொத்தமே சுமார் 90 பேர்தான். ஆனால் மலையின மக்களின் பாரம்பரிய வேர்களை தாங்கி வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள். தங்கள் இனத்தை சாராத யாரையாவது கண்டால் ஓடி பதுங்குகின்றனர். மழை காலங்களில் இவர்களின் குடிசையோடு அவர்கள் வாழ்வும் ஆட்டம் காண்கிறது. இங்க சாப்பாடு அந்த நேரத்து சாப்பாடெல்லாம் கிடைக்காது. அப்புறம் எங்களுக்கு எந்த சாப்பாடும் பெரிய வசதியும் இல்லை. எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கெல்லாம் வீடுகள் ஏதாச்சும் குடியிருக்கிறதுக்கெல்லாம் வீடு வாசலாக அவ்வளோக்கா இல்லைங்க. இந்த பாருங்க, இந்த கூரை குடிச்சு தார்பாயை போட்டுட்டு உட்காந்துருக்கோம். விரக்தியான பேச்சு, ஏக்கம் ததும்பும் பார்வை, ஏதேதோ எதிர்பார்ப்பு. தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கும் பழங்குடியின மக்களின் மீது அரசின் பார்வை ஒளி பாயட்டும். புதிய தலைமுறைக்காக உடுமலை செய்தியாளர் கார்வேந்த பிரபு.